ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்கே ஃபிஷ் ரூமில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு டேங்க்கில் இருக்கிற அக்வாட்டிக் பிளான்ட்ஸை ரிமூவ் பண்ணுவோம். எவ்வளோ ஃபாஸ்ட் எல்லாம் தப்பிடும். பிளான்ட் எல்லாம் எடுத்தாச்சு. தண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிஷ் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாத்ரூமில் போய் தண்ணி பிடிச்சிட்டு ஸோ தண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து அதில் போடுவோம். மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எங்க போச்சுங்க? எண்பத்தெட்டா ஏழு எங்க போயிட்டு? ஒன்பது வந்துருச்சு. சீக்கிரா ஒன்பது. சரி, வர மாட்டேங்குது. போய் பாப்பா என்னதான் நடக்குது. ஒன்பது ஒரு செஸ் போர்டு இருக்கு, டிசைன் இருக்கு, அதை எடுத்துருவோம். எடுத்து அந்த வாலியில் வச்சிருவோம். டேங்கை க்ளீன் பண்ணி 1 மாதம் ஆச்சா? அதுதான் ரொம்ப அழுக்கு இருக்கு. ஸோ டேங்க்கில் இருக்கிற மீனெல்லாம் எடுத்து உள்ளே விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மோட்டார் போட்டு தண்ணியை வெளியே எடுப்போம்.
நடுவில் ஏதாச்சும் மீன் இருந்தால் மாட்டிக்கும். யாரும் இருந்துச்சு அதுதான் எங்கன்னு தெரியல. எங்கேயாச்சும் ஸோ டேங்க்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ டேங்கை க்ளீன் பண்ணணும். இப்போ ஃபில்டர்லாம் நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த ஃபில்டரை எப்பா பார்க்கவே முடியல, அவ்வளோ அளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஃபில்டர் ஸ்பாஞ்ச் எடுத்து இதில் விடுவோம். இதில் போட்டாச்சு. இருக்கிற இன்னொரு ஸ்பாஞ்சு இதில் போட்டுருவோம். இதில் இருந்து இது ஸ்க்ரப்பு எடுத்து வந்து க்ளீன் பண்ணுவோம். முதல்ல உள்ளே இருந்துன்னா சுடு தண்ணி கொண்டு வந்துடுறேன். ஏன்னா டேங்க் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணாதனால சுடு தண்ணி போட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஓகே, நான் எட்டு வரேன். ஸோ டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ப்ரெஷ்ஷும் ஹாட் வாட்டர் கொண்டு வந்தாச்சு. அதுக்கு முதல்ல இதை எடுத்து விடுறது ஒரு மக் எடுத்துருவோம். ஸோ எடுத்தாச்சு. நம்ம எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம். நல்லா ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா இந்த பக்கம் இருக்கிற அந்த ஆல்கியை க்ளீன் பண்ணணும். நீங்கள் ஆல்கிலேட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை குறைஞ்சிருக்கும். நான் அது போடல, அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நான் ஏற்கனவே போட்டு அது ரொம்ப அது க்ளீன் பண்ணுறதோ இல்லையா, அதோட அழுக்க நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அழுக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த ஆல்கிலேட்டர் இருக்கிற சின்ன சின்ன மீனெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அட்டாக் பண்ணுது. ஏதாச்சும் மீன் உள்ள செத்து கிடந்தது அந்த மீனை சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதனால இருந்த ஆல்கிலேட்டரையும் ஒருத்தர் நான் கொடுத்துட்டு நார்மல் டேங்காக வச்சுருந்தேன். முதல்ல வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிடுவோம். பார்த்து ஆனாலும் அசையாமல் நம்ம செய்யணும். ஏன்னா இந்த டேங்க் வந்து ஃபுல் ஆஃப் கிளாஸில். நான் வச்சிருக்க டேங்கோட மாடல் வந்து போயு MT50 மாடல். இந்த டேங்க் வந்து நாங்கள் 2008-9 டைமிங்கில் எங்கள் கடையில் நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் கடையில் ஃபிஷ்ஷு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வளர்க்குற ஸ்டாக் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன முதல்ல அங்கே ஒரு சின்ன டேங்க் நான் வச்சுருந்தேன். அந்த டேங்க் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் தான் நான் இப்போ கப்பி ஃப்ரைஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த டேங்க் எடுத்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு. ஸோ நம்ம சுற்றி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த அழுக்கெல்லாம் எப்படா எடுப்ப அப்படின்னு கேட்குறீங்களா? தண்ணியை நல்லா ஊற்றி இந்த அழுக்கை டைல்யூட் பண்ணிட்டு நம்ம அந்த அழுக்கு எடுத்து வேற இதில் ஊற்றிடுவோம். அதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற அதாவது கல், அந்த செஸ் போர்டு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, அந்த செஸ் காயின்ஸு எல்லாம் எடுப்போம். ஒரு சில பேரெல்லாம் இதை எடுக்க அருவருப்பாக இருப்பீங்க. அதனால இந்த மாதிரி நெட்டை யூஸ் பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு கைண்ட் அட்வைஸ், பிளான்டட் டேங்க் வைக்கிறீங்கன்னா அந்த டேங்கை டைரக்ட் சன்லைட்டில் மட்டும் வச்சிடாதீங்க. உங்கள் பிளான்ட்ல இருந்து வர்ற ஆக்சிஜன் கண்டக்டும் சன்லைட்டில் வர்றதும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாம் நடந்து ஓரஞ்சில் அப்பா ரொம்ப ஆல்கே சேர்ந்துடும். இருக்கிற பிளான்ட்டும் கெட்டு போயிடும். நீங்கள் அப்படி பிளான்ட் எல்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல ரெப்யூட்டடான கடை, அதாவது எங்கள் ஊரில் தேனினா ஸ்ரீஹரி அக்வாரியம் தான் நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்கள் ஊரில் இருக்கிற லோக்கல் கடையில் பிளான்ட் வாங்கி போட்டிங்கன்னா அது எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் ரெப்யூட்டட் கடையில் அவங்க வந்து நல்ல ஃபார்மில் இருந்தால் பார்த்து வாங்குவாங்க. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு செடி வந்து ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுவும் ரொம்ப டேமேஜ் பண்ணுவாங்க டேங்கை. நான் என்னைக்குமே ஃபிஷ்ஷு தேனியில் இல்லைன்னா மதுரையில் தான் வாங்குவேன். மதுரையில் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கிட்ட ஒரு அக்வாரியம் இருக்கும், அங்கே வாங்குவேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கடை செந்தனல் கிட்ட இருக்கிற ஆக்வா கார்டன்ஸுங்கிற ஃபிஷ் ஃபார்முக்கு போனேன். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அடுத்த மாதம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், நான், அம்மா, அப்பா எல்லோரும். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் நான் தேனினா ஸ்ரீஹரி அக்வாரியம் தான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது. அது உங்களுக்கு தேனியில் கணபதி சில்க்ஸ் இருக்கும், அது கிட்ட ஒரு சந்து போகும். அப்படியே அந்த சந்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தூரமாக போகையில் அந்த லாஸ்ட் கிட்ட ஸ்ரீஹரி அக்வாரியம் நல்லா பெருசாகவே இருக்கும். நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் டைரக்ஷன்ஸ்க்கு, ஸ்ரீஹரி அக்வாரியம் தேனி.
ஊற்றியாச்சு. இப்போ இதை டைல்யூட் பண்ணி இந்த தண்ணி க்ளீன் பண்ணணும். இருக்கிற சுடு தண்ணி ஆவி பறக்கிற சுடு தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ஹீட்டரில் போட்டு அப்படியே பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஊற்றியாச்சு. என்னடா ஒரு டேங்க்கே இவ்வளோ நேரம் எடுக்கிறான். இன்னொரு டேங்க் வேறு வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை விட அந்த டேங்க்கு தான் ரொம்ப நேரம் எடுக்கும். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன டேங்க், அதெல்லாம் கப்பி ஃப்ரைஸ் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரைஸுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் எடுக்கும் எனக்கே சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். என்னத்தான் அது இப்போ அந்த ஃப்ரைஸ்க்கு வந்து 2 months ஓல்டு, என்னத்தான் அது 2 மாதம் ஆனாலும் அப்பா அது சின்ன சின்னதாக இருக்கும். பிளான்ட் வேறு போட்டு வச்சுருக்கேன், ரொம்ப தொல்லை பண்ணும். ஓரளவு டைல்யூட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப இன்னொரு டைல்யூட் பண்ணி கையாலே எடுத்து ஊற்றுவோம், காட்டுறேன். மதுரையில் எங்கள் பாட்டி வீட்டுக்கிட்ட ஒரு அக்வாரியம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அந்த அக்வாரியமில் வாங்கினது தான் இது. 2 டெட்ரா, சரி 2 ஜீப்ரா, அதாவது ஒன்று க்ரீன் ஜீப்ரா, ஒன்று ப்ளூ வித் கிரே ஜீப்ரா, 4 கோல்டு ஃபிஷ், அதாவது ஃப்ரைஸு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்யூனிட்டி டேங்கில் இருக்கிற ஃபிஷ்ஷஸோட போட்டுடுறேன். போட்டாச்சு. இது இதோட இருக்கட்டும். நம்ம இதுக்கப்புறம் இதை எடுத்து இதில் விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம டைல்யூட் பண்ணியாச்சு. அழுக்கு ரொம்ப அடியில் நின்றுக்கிட்டே இருக்குது. அதாவது நான் சொன்னேன்ல கடை செந்தனல் அங்கே போகிறேன்னு, அடுத்த மாதம் போகிறப்ப கண்டிப்பாக இதுக்கு நம்ம ஒரு ஆல்கேட்டர் வாங்கி போட்டுருவோம். அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி ஒரு ஆல்கேட்டர் வாங்கியிருக்கேன், எந்த ஆல்கேட்டர் வாங்கியிருக்கிறேங்கிற அந்த ஆல்கேட்டரோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் உங்களுக்கு அந்த கடை செந்தனல் போகிறப்ப அந்த வீடியோவிலே காட்டிடுறேன். அப்புறம் இதில் போட்ட பிறகு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். என்னால் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த அழுக்கு தண்ணியை ஃப்ளஷ் டேங்கில் ஊற்றிட்டு புது தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு அதை ஓரமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் வேறு டெஸ்ட் டேங்க் டிசைன் பண்ணுறப்ப போட்டுக்கலாம். இப்போ இதை ஊற்றிட்டு புது தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஃபில்டர்லாம் போட்டுருவோம். ஃபில்டர் அந்த ஸ்பாஞ்செல்லாம் போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு நான் டேங்க் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இதை நான் உள்ளே வைக்க போகிறேன். அதாவது ஃபிஷ்ஷு வந்து உள்ளே பூந்து போய் விளையாடுற மாதிரி ஒரு செட்டப் காண்டி. அதுக்கப்புறம் இந்த செராமிக் டாலை நான் உள்ளே வைக்க போகிறேன். அதாவது ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்கட்டும்னு அதுக்கு மேலே நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றுவோம். 2 கப் எடுத்து நிறைய டைம் ஜல்லு ஊற்றிட்டா சீக்கிரம் வந்து உள்ள. எப்படியும் இதுக்கு 2 பக்கெட் தண்ணி யூஸ் ஆகும். அதாவது 80 லிட்டர்ஸ் டேங்க்ல இது. ரெண்டு அல்லது 3 பக்கெட் கூட ஆகும் சம்டைம்ஸ். மோஸ்ட் ஆஃப் நான் 2.5 பக்கெட் தண்ணி ஊற்றுவேன் இதுக்கு. ஏன்னா 1/2 பக்கெட் தண்ணி பின்னாடி ஃபில்டருக்கு போயிடும். நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். அதாவது ஃபில்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது பிளாக் கலர் ப்ளூ கலர், பிளாக் கலரில் ஒரு ஃபில்டர் இருக்கும், ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒரு ஃபில்டர் தருவாங்க. அப்படி நீங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ ஃபில்டர் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதாவது பிளாக் அண்ட் ப்ளூ ஃபில்டர் அவங்க கொடுத்த பிறகு தேர்டாக
ஒரு ஒயிட் கலர் ஃபைபர் ஃபில்டர் மாதிரி அந்த ஃபில்டர் கொடுப்பாங்க. அந்த ஃபில்டர் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாவே அழுக்க க்ளீன் பண்ணும். பட் நீங்கள் அதை எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். வேகமாக எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் இழுத்து பிடிச்சிருக்கும்போது நீங்கள் தூக்கும்போது வெயிட்டு காய பிஞ்சிரும். அதனால தான் நான் இது வரைக்கும் அது போட்டு ஒரு 2 months ஆகிருக்கும். க்ளீன் பண்ணது 2 times. ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது நான் ரொம்ப தெரியாமல் ரொம்ப வேகமாக எடுத்ததில் அந்த ஃபில்டர் கிழிஞ்சு போச்சு. நல்லாவே க்ளீன் பண்ணிச்சு. இந்த உங்களுக்கு அந்த ஃபில்டர் காட்டுறேன். ஸோ அந்த ஒயிட் கலர் ஃபில்டர் இதுதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாவே அழுக்க க்ளீன் பண்ணியிருக்கு. இந்த பக்கம்லாம் பாருங்கள். அது கிழிஞ்சு போனதுனால அந்த கிழிஞ்சு போன ஒரு ரீசன்னால நான் அதை எடுத்து அதை டஸ்ட்பினில் போட வேண்டியதாகிடுச்சு. 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே யூஸ் பண்ணுற அந்த ஃபில்டர் ஃபைபர்ஸ் எல்லாம் டேங்க்குள்ளே வந்துச்சுன்னா ஃபிஷ்ஷுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகுமோங்கிற பயத்தினால நான் அதை எடுத்து யூஸ் பண்ணல. ஸோ இப்போ ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிருக்கோம். அதாவது 25% ஆஃப் த டேங்க் தான் உள்ள நிரம்பிருக்கு. பார்ப்போம். டேங்க்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் வைக்க வேண்டிய வேலை. அதாவது நான் சொன்னேன் அந்த ப்ளூ ஃபில்டர், பிளாக் ஃபில்டர், அந்த ஒயிட் ஃபில்டர் அது. ஸோ இந்த ப்ளூ ஃபில்டர், பிளாக் ஃபில்டர் பின்னாடி ரொம்ப அமுங்குற மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டிய மெத்தட் வந்து இதுதான். இப்படி வைக்கணும், வச்சு அப்படியே சல்லுன்னு இறக்கிடணும். ఎట్లా దీంట్లో ఫిష్ వచ్చా? பாத்தீங்களா, ஃபில்டர் ஏரியாக்குள்ள ஃபிஷ் வந்துருச்சு. ஐயோ இது எப்படி எடுக்கணும்? லைட்டா போதும். உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் இதில் இருக்கிற என்னோட மேல் கப்பி இதுக்குள்ள ஒன்று இருக்குது, அடியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த தெரியுதா இருக்கா? இதுதான் இந்த மேல் கப்பி. எப்படி உள்ளே போச்சுன்னு எனக்கு தெரியல. ஓ மை காட். இந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துருவோம். இந்த பக்கம் எதுவும் இல்லை. ஃபில்டர் இருக்கிற இடத்துல எதுவும் இல்லை. பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்து எடுக்கிறேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி எப்படியாச்சும் பிடிச்சிடணும் தேடி பிடிச்சேன். அப்படியே அந்த நெட்டை உள்ள விட்டு அம்மாவோட ஃபோனை வாங்கி அப்படியே உள்ள விட்டு எடுத்ததில் வந்துருச்சு அந்த மீன். அதாவது அந்த ஃபிஷ் வச்சு தான் நான் ப்ரீட், அந்த ஃபிஷ் இப்போ நான் உள்ள விடுற கப்பி ஃபீமேல் கப்பீஸை வச்சு தான் நான் ப்ரீட் பண்ணி அந்த கப்பி ஃப்ரையெல்லாம் எடுத்தேன். அதாவது இந்த ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான ஃபிஷ்ஷு. அதாவது இது வரைக்கும் நான் ஃபிஷ் வளர்க்க ஆரம்பிச்சு இப்போயோட, அதாவது நேத்தோட, அதாவது இன்னைக்கு பொங்கல், உங்களுக்கு எப்படி வீடியோ நாளைக்கு தான் வரும். அதாவது இன்னைக்கு பொங்கல், நான் போன பொங்கலுக்கு ஆரம்பித்தேன். லாஸ்ட் கரெக்டாக 1 year ஆச்சு நான் ஃபிஷ் வளர்க்க ஆரம்பிச்சு. 1 yearல நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணுறேன். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அதுவும் நான் ப்ரீட் பண்ணுறதெல்லாம் எப்படின்லாம் பார்க்கல. நானா ஒரு மேலோ ஒரு ஃபீமேலோ ஒரு சின்ன டேங்க்ல போட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடமா போட்டேன். 1 week அப்படி 2 ஃபிஷ்ஷையும் போட்ட பிறகு ஒரு மேலு 2 ஃபீமேல் போட்டு 1 week அப்புறம் நான் அந்த டேங்க்ல இருக்கிற மேலே தனியாக எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 25 days கழிச்சு ஃபீமேல் அப்படியே குட்டி போட்டுருச்சு. அதாவது எனக்கு ஃபிஷ் வளர்க்குறதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா, யாரை சொல்ல, அந்த அக்வாரியம் முதல்ல எங்கள் கடையில் நாங்கள் ஃபிஷ் வளர்த்தோம். 10 மீன் வளர்த்தோம். அதில் 9 கோல்டு எல்லோ ஆரஞ்சு கலர் கோல்டு ஃபிஷ், அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் கோல்டு ஃபிஷ். அதாவது அப்பா வாஸ்து பார்த்து வச்சாரு. அதாவது ஒன்று மற்றதெல்லாம் நவகிரகங்கள், ஒன்று சனிங்கிற மாதிரி இப்படி பார்த்து வச்சாரு. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபிஷ் வளர்க்கணும். அதுவும் இந்த டேங்கில் தான் வச்சது. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபிஷ் வளர்க்கணுங்கிறது ஆசை. நான் இந்த இதுக்கு கீழே என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். யாராச்சும் இந்த பிளான்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அதான் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இறால் போட்டிருந்தேன்னு தான் போடுறேன். அதை உள்ள பாருங்க.
இறால உள்ள போட்டாச்சு. இந்த இங்கே இருக்குது, அது கீழே போயிடுச்சு. உங்களுக்கு நான் கேமரா கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். படத்துலலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, நோ அனிமல்ஸ் வேர் ஹார்ம்ட் இன் திஸ் இன் மேக்கிங் ஆஃப் திஸ் ஃபிலிம்னு. அந்த மாதிரி இந்த இதுலையும் எந்த மீனும் ஹார்ம் செய்யப்படவில்லை. எல்லா மீனையும் டக்கு டக்குன்னு பிடிச்சி போட்டாச்சு. எந்த மீனும் ரொம்ப நேரம் தண்ணியை விட்டு வெளியே இருக்கல என்பதை மிக்க கனிவுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு சுஜய் கிருஷ்ணா, எஸ்கே ஃபிஷ் ரூம். அதாவது இருக்கிற எல்லா மீனும் எடுத்து உள்ள போட்டாச்சு. இப்போ பிளான்ஸ் போடணும். பிளான்ஸ் வந்து நான் நிறையா போட விரும்பலை, ரொம்ப ரொம்ப க்ரோ ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ணுறேன், வாங்க விரும்புவர்கள் வாங்கிக்கோங்க. ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் தான் விற்க விரும்புகிறேன். அதாவது உள்ளே போடுற அந்த இது போடுற பிளான்ஸ்லாம் நான் அந்த ஹைட்ரில்லான்ஸ், அதாவது அந்த ஃபாக்ஸ் டெயில் அதெல்லாம் விற்கலை. நான் அதெல்லாம் விற்கலை. Oh my god, இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் போட்டு வச்சதுலையும் ஒரு என்ன சொல்ல, ஒரு ஃபீமேல் ஃபைட்டர் சிக்கிருக்கு. அதை நான் பார்க்கலாம் போல. அது இதுக்குள்ளே இருக்கு உங்களுக்கு. நான் ஓ மை காட் என்னடா இந்த தடவை இதுக்குள்ள ஒரு மீனா வித்தியாசம். ஆனால் ரெண்டு ஃபீமேல் ஃபைட்டர் சிக்கி இருந்திருக்கு. இந்த தடவை என்னடா க்ளீன் பண்றப்ப இவ்வளோ சிக்கிக்கிட்டு இருக்கு. எல்லாம் நான் கும்பிடுற கடவுள் தான் இந்த மீனெல்லாம் காப்பாற்றி. ஸோ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் போட்டாச்சு. ஒரு வாளி முங்குற அளவு ஓரளவு என்ன ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இருக்குது ஸ்டாக்கில். உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க, நான் தரேன். அதுவும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நான் இருக்கிறேன். அந்த ஏரியா, அதாவது சீக்கிரமாக பார்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். எனக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா எங்கள் சித்தி. அவங்க வந்து சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு கிணறுல நிறையா மீன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கோய்க்கார் கூட அவங்க கண்ணில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னது கேட்டு எனக்கு மீன்லாம் ரொம்ப வளர்க்கணும்னு ஆசை வந்த பிறகு தான் நான் மீன்லாம் வளர்க்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த டேங்க் முடிச்சாச்சு. இப்போ நம்ம கப்பி ஃப்ரை டேங்க் ஆரம்பிப்போம். ஃபைனலாக உங்களுக்கு என் டேங்கை காட்டிடுறேன் கிட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட அந்த டேங்க். இந்த இங்கே ஒரு மீன் போகுது பார்த்தீங்களா உள்ள, இந்த இங்கே வருது பார்த்தீங்களா, இதுதான் அந்த மீன் உள்ளே சிக்குனது. நல்லா இருக்குல்ல டேங்க்கு. டிஸ்டன்ஸ் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கப்பி ஃப்ரை டேங்கை க்ளீன் பண்ண போகிறேன். அதில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று காட்டி ஆகணும். பாருங்கள், நான் டைரக்ட் சன்லைட்டில் வச்சதுனால பிளான்ஸ் ரொம்ப ஓவராக க்ரோ ஆயிடுச்சு. பிளான்ஸை முதல்ல கிளியர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை எடுத்து இதில் போடுவோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட்டில் வச்சதுனால பிளான்ட் எல்லாம் எப்படி கருப்பாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். எப்படி கருத்து போயிருக்குன்னு, அதாவது டைரக்ட் சன்லைட்டில் வச்சதுனால பிளான்ஸ் எல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் ரொம்ப ஓவராக செஞ்சதுனால உங்களுக்கு இந்த பிளான்ஸ் எல்லாம் கருத்து போயிருச்சு. அதை நான் அப்படியே எடுத்துட்டு போய் குப்பையில் சாக்கடையில் போட போகிறேன். இந்த டப்பாவோட சேர்த்து ஸ்மெல் அப்பா அப்படி நாறுது. கெட்டே போயிருச்சு போல, கருத்து போல கெட்டு போயிருச்சு. ஸோ உள்ள இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் எடுப்போம். ஸோ ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ கப்பி ஃப்ரைஸ் எடுப்போம். நான் எடுத்து போட்டப்போ இருந்தது 20 ஃப்ரைஸ் போட்டேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். நான் இந்த டேங்க்கும் க்ளீன் பண்ணி 2 months கிட்ட ஆச்சு. இந்த டேங்க்லாம் கப்பி ஃப்ரைஸ் தானே, இருந்துட்டு போகுது. அதுக்கு நம்ம ஃபுட்டு மட்டும் பார்த்து போட்டுக்குவோம். அப்பப்போ டேங்க்கில் 50% தண்ணி அந்த மாதிரி மட்டும் மாற்றுவோம் பிளான் பண்ணது. இப்போ எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3, இப்போ 3 வந்திருக்கு. 3 4 5 6 6. இப்போ நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். என் ஃபோன்லேயும் எங்கள் அம்மா ஃபோன்லேயும் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கடைசியில் எவ்வளோ இருக்குது நான் தண்ணி லெவலை டிக்ரீஸ் பண்ணிட்டு பிறகு மீன் எடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நேக்கு வேறு கண்ணில் கொஞ்சம் பவர் இருக்கிறது, ரொம்ப இருட்டாக வேறு இருக்கிறது. அதனால் ஒன்றும் கண்ணு கிளியராக தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அதனால் நம்ம இப்போ தண்ணி லெவலை டிக்ரீஸ் பண்ணிருக்கோம். டியூப் வச்சு அப்படியே தண்ணியை லைட்டாக அப்படியே இறக்கி விட்டுறோம். ஒரு 50% இறக்கி 30% இறக்கி விட்டால் நம்மளுக்கு அப்படியே கிளியராக தெரிஞ்சிடும். அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம். நான் தயவு செஞ்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் பிளான்டட் டேங்கை வைக்காதீங்க. நீங்கள் பிளான்டட் டேங்கை டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இதுதான் நிலமை. அதாவது உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, கெட்டு போயிடுச்சுல பிளான்ட்ஸ், அந்த மாதிரி கெட்டு போயிடும் உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷஸ்க்கும் அது டேமேஜ் அதிகமாக க்ரியேட் பண்ணும். பார்த்து நீங்கள் பிளான்டட் டேங்கை டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா ப்ராப்பர், அதாவது இப்படி வைக்கிறது பிளான் பண்ணுறீங்கன்னா, நான் அது கெட்டு போன பிளான்ட்ஸ் எல்லாமே இந்த அதாவது இந்த டேங்க்கில் நான் வந்து எங்கள் லோக்கலில் வாங்கின பிளான்ட்ஸும், அந்த பெரிய டேங்க்கில் நான் போட்டது எல்லாமே அந்த ஸ்ரீஹரி அக்வாரியம்ங்கிற இடத்துல வாங்கின பிளான்ட்ஸாக இருக்குது. அந்த ஸ்ரீஹரி அக்வாரியமில் வாங்கின பிளான்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. லோக்கலில் வாங்கின பிளான்ட்ஸ் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடுச்சு. அதாவது நீங்கள் பார்த்து நல்ல ரெப்யூட்டடான ஷாப்பில் வாங்குங்க. குறைஞ்சிட்டு இருக்கிறது, இனி குறையும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். அது முதல்ல இருந்தது ஒரு 6. இப்போ ஒரு எவ்வளோ, இப்போ ஒரு 3 சேர்க்குறேன், 9. இதோட இந்த கப்பி ஃப்ரைஸில் 9 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இனி ஐயோ ஒன்றும் தெரிய மாட்டேன்றது. என்ன குருவாயூர் அப்போ தேடினேன் தேவதேவா கலர் கப்பீஸ்களை. குருவே இப்போ ஒன்று சேருது சரணம், குருவே இப்போ ஒன்று சேருது சரணம். இப்போ நம்ம இன்னி சேர்ப்போம். இப்போதைக்கு நான் கொஞ்சம் பாஸ் பண்ணுறேன். நான்
கொஞ்சம் லைட் அடித்து மீன் எடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன். ஐயோ உங்களுக்கு பொருங்க உள்ளே எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். அம்மா பொருங்க காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அதாவது டைரக்ட் சன்லைட்டில் வச்சதுனால டேங்க்கில் எவ்வளோ பாசம் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஐயோ நான் எப்படி இதை க்ளீன் பண்ணேன் கடவுளே பாருங்கள். ஐயோ எப்படி பாசம் பிடிச்சிருக்கு. இது ஒரே வழி, அந்த சக்கர் ஃபிஷ்ஷு போடணும். அது என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. வாங்க எப்படியாச்சும் பிடிச்சிருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 உள்ள ஒரு 10 இங்கே ஒரு 10 20. உப்பா ஸ்மெல்லு வேறு பயங்கரமாக அடிக்குது. டேங்க் வேறு க்ளீன் பண்ணணும். நான் க்ளீன் பண்ண விரும்பலை. இதை எடுத்து அந்த ஒரு டப்பில் போட்டு சன்லைட் படாத இடமா பார்த்து வைக்கணும் அடுத்த தடவைலாம். இந்த மொட்டை மாடியில் இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க்கு டப் டேங்க்குனாலாம் நிறைய பேர் வச்சு வைப்பீங்க. இந்த யூடியூப்லலாம் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ கடவுளே. இங்கே பாருங்க உள்ளே எப்படி அழுகி போயிருக்கு. சாரி ஃபிஷஸ், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இதிலே தெரியும் உங்களுக்கு கப்பி ஃப்ரை. இதான் நான் அப்டேட் பண்ணி எடுத்த கப்பி ஃப்ரைஸ். இதை நான் டேங்க் க்ளீன் பண்ண பிறகு இதே மாதிரி ஒரு டப்பு, அது எங்கள் பாத்ரூம் டப்பு, ஒரு சின்ன வாளி எடுத்து அதில் போட்டு நான் அந்த பெரிய கம்யூனிட்டி டேங்க் வச்சுருந்தேன்ல அது கிட்ட வச்சிடுறேன். ஏன்னா இது வெறும் 2.5 மாதம் தான் ஆகுதா. அது எப்படி அதில் போடுறதுன்னு எனக்கும் தெரியலை. இதில் எனக்கு கமெண்ட்ஸ் போட தெரியல. நான் நம்பர் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. யாராச்சும் ப்ரீடர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு சஜஷன்ஸ் கொடுங்க எப்படி இது பண்ணுறதுன்னு. இதுக்கு முன்னாடி நான் போட்ட மை டேங்க்ஸ் அண்ட் தேர் சிச்சுவேஷன்ஸ் அந்த வீடியோவில் வந்து எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா கமெண்ட்ஸே போட முடியல என்னன்னு பார்த்து சொல்லு. நானும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டேன் என்னடா எனக்கே தெரியல எப்படி கமெண்ட்ஸ் ஆன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் வந்து சுஜய் ஸ்கில்ஸ்னு இந்த சேனல் பேர் வச்சுருந்தேன். அதாவது நான் செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதெல்லாம் போடலான்னு. அதில் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் இதில் என்ன கமெண்ட்ஸ் வரல. நீங்கள் யாருக்காச்சும் தெரியும்னா அந்த கீழே போடுற அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ இப்போ இந்த ஷார்ட்டை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ நான் க்ளீன் பண்ண பிறகு இந்த ஃபிஷ்ஷஸை எப்படி அதில் போடுறேங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் இதை க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா எங்கள் வீட்டு ரெஸ்ட் ரூமில் இருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இந்த டேங்கை நான் க்ளீன் பண்ணுறேங்கிறத. ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஷவரை ஓப்பன் பண்ணி அந்த இது இல்லாமல் வச்சுட்டு நல்ல ஸ்பீடு. அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இது வேணாலும் பண்ணணும். அப்போ தான் ஸ்பீடு அடிக்கும்போது அந்த அழுக்கெல்லாம் போகும். ஜெய் பாகுபலி, ஜெய் சாய்ராம். ஃப்ளஷ் டேங்கில் ஊற்றியாச்சுடா தண்ணியை. இப்போ திறந்து ஹேண்ட் ஷவர் ஃபாஸ்ட் அந்த டிப் இல்லாமல் திறந்து சல்லு அடிக்கணும். அடிக்கிற வேகத்துக்கு எல்லாம் அப்படியே இதாக இருக்கும். ஐயோ கடவுளே, இதை க்ளீன் பண்ணும்போது வர நாத்தம். ஓஹோ I can't tolerate. ஜல்லுன்னு தண்ணியை பீச்சி அடிச்சாச்சு. இப்போ நம்ம ஊற்றுவோம் கீழே. ஊற்றியாச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றி இதை க்ளீன் பண்ணணும். பொருங்க நான் கப் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெளியே வச்சுருக்கோம்ல சுடுதண்ணி. உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த புகை பறக்கிற சுடுதண்ணியில் அவ்வளோ சூடாக இருக்குது. ஹீட்டரை போட்டு 1 மணி நேரம் கூட ஆயிருக்கலாம். ஸோ சுடுதண்ணி ஊற்றியாச்சு. அங்கே டேப் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்பாஞ்சை கையில் எடுத்தாச்சு. மூக்க மூடிக்கிட்டு யாரும் வர்றாங்க. அம்மாவா அப்பாவான்னு தெரியல. பண்ணுவோம், நல்லா க்ளீன் பண்ணுவோம். அப்போதான் ஃபிஷ் எல்லாம் நல்லா இருக்கும். க்ளீன் பண்ணுற சக்தி கொடு, சக்தி கொடு.
ஐயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த கிராக் இந்த டேங்க் வந்து 2-3 தடவை கிராக் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போட்டு வச்சுருந்த சிலிக்கான்லாம் இந்த பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிலிக்கான்லாம் போட்டு அந்த கிராக்கெல்லாம் அடைச்சி வச்சுருந்தேன். சிலிக்கான்லாம் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதை லைட்டாக அப்படியே 1 2 3 4 5 6 அந்த மாதிரி சொல்ல முடிக்கிறதுக்குள்ளே லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டு டேங்கை கவுத்திட்டு அப்பாட்ட அம்மா அப்பா 2 பேர்ட்டையும் பெர்மிஷன் கேட்டு எங்கேயாச்சும் போய் டேங்க் புதுசாக ஆர்டர் கொடுக்கணும். ஏதாவது இது வந்து என்னோட சென்டிமெண்ட் டேங்க். நான் ஃபிஷ் வளர்க்க ஆரம்பித்து ஒரு 6 months கழிச்சு தான், அதாவது 1 இயர்னா இப்போ தானே, ஒரு 3 to 6 months கழிச்சு தான் இந்த டேங்கே வாங்கினேன். ஏன்னா அம்மா சொல்லியிருந்தாங்க, நீ மார்க் நல்லா வாங்கினா தான் உனக்கு டேங்க்கு, இல்லைன்னா அது வரைக்கும் நீ இந்த வாளியிலே வச்சிரு. முதல்ல ஒரு வாளியில் தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு காட்டினேன்ல ஒரு எல்லோ க்ரீன் கலரில் ஒரு வாளி இருக்கும், அந்த வாளியில் தான் வச்சுருந்தோம் ரூமில். இந்த டேங்க் வச்சிருந்த இடத்துல தான் இந்த அந்த வாளி டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாதனால இந்த இதுக்குள்ளே சன்லைட் ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு. அதனால ரொம்ப ஆல்கே ஃபார்ம் ஆனது வந்து இந்த டேங்க்குக்கு இந்த டேங்க் ஃபார்ம் ஆனது 100%னா மொத்தத்துக்கே ஒரு 2% 3% தான் ஆல்கே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இப்போ இதை நான் க்ளீன் பண்ணியாச்சும் புகை வேற குபுன்னு பறக்குது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குபுன்னு பறக்கிற புகையை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம யோசிக்கணும், அம்மாட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். அந்த ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டேங்க் இருக்கா, வேறு ஏதாச்சும் கிளாஸ் ஐட்டம் இல்லை ஏதாச்சும் இந்த இது போட்டு வைக்கிறதுக்கு இருக்கான்னு அம்மாட்ட கேட்கணும். போய் கேட்டு வரேன். வந்து இப்போதைக்கு நீ இதை யூஸ் பண்ணுறா, அதாவது நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது, அதாவது நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த வாளி இதுதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது. இந்த வாளியை யூஸ் பண்ணு, நான் உனக்கு பார்த்து அரேஞ்ச் பண்ணி தரேன், ஒரு கிளாஸா இல்லை ஏதாச்சும் பார்த்து உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பார்ப்போம், க்ளீன் பண்ணுறேன், போடுறேன். பார்த்தீங்கன்னா நான் என்னோட அந்த பழைய டேங்க்லேயே கப்பி ஃப்ரைஸ் எல்லாம் போட்டு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ எடுப்போம், ஒன்றா எவ்வளோ வருதுன்னு கவுண்ட் பண்ணிக்குவோம். போட்ட பிறகு டோரா புஜியில் வர மாதிரி என் கூட நீங்களும் சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலி 6. என்ன போகிறோம் எஸ்கேவோட மீன், என்ன போகிறோம் எஸ்கேவோட மீன். வாங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்றா எண்ணுவோம், எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க, நானும் சேர்ந்து கவுண்ட் பண்ணுறேன். 3 6 9 12 15 17 17லாம் இல்லை, டோட்டலாக போகும். இப்போ 19 ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கமான் டைகர். ஆகா, இந்த டைகரோட கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கார் இவர். நம்ம இவர் ஆட் பண்ணி விட்டுருவோம், இந்த குரூப்பில் ஆட் பண்ணி விட்றோம். நீங்கள் எல்லோரும் சேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ நம்ம எல்லோரும் ஆட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் இருக்கிற ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்த எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.